வேக்சினேஷன் அந்த கமிட்டியுடைய அறிவுரைப்படி ஒரே தவணையாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. 2,72,000 குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க 43,051 சென்டர்ஸில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இதில் 3000 வெஹிக்கிள் பயன்படுத்தப்படுகிறது. டிரான்சிட் பூத், பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம், ஏர்போர்ட்டில் 1652 முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டில் நாளைக்கும் நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். காரணம் ட்ராவலில் இருக்கிறவங்க எந்த குழந்தையும் மிஸ் ஆகிடக்கூடாது, லெஃப்ட் அவுட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றக்காக அது பண்ணியிருக்கிறோம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24x7 இரவு நேரத்திலையும் எந்த நேரமும் 24x7 வழங்குவதற்கு விரிவான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறமும் ஏதாவது லெஃப்ட் அவுட் இருந்தால் அந்த டார்கெட் நம்ம அந்த வீடு தேடி அவங்களுக்கு வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளும் பொது சுகாதாரத்துறை சார்பில் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பணியாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை, நம்முடைய சோசியல் வெல்ஃபேர், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட 2 லட்சம் பணியாளர்கள் முழுமையாக இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே மிக சிறப்பாக பணி நியமன ஆணைகளை வெளிப்படையாக நேர்மையாக சிறப்பாக செய்யக்கூடிய MRB மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 139 சித்த மருந்தாளுநர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கினார். இதோடு சேர்த்து இதுவரை 26,619 பேர் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பில் ஈட் ரைட் என்ற அந்த கொள்கை அடிப்படையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு கமிஷனர் அவங்களுடைய தலைமையில் இந்திய அரசு நமக்கு விருது வழங்கியது. அந்த விருதுகளை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு வழங்கி சிறப்பித்தார். தமிழகத்திலே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகவும், தமிழகத்திலே சிறந்த மாநகராட்சி மதுரை, சிறந்த நகராட்சி சிவகாசி என்பதற்கான அந்த விருதுகள் வழங்கப்பட்டதை மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கினார். ஒரு 40 ஆண்டுகளாக ஃபிசியோதெரப்பி கவுன்சில், அதாவது பிபிடி முடித்த ஃபிசியோதெரப்பி கவுன்சில் அவங்க வேண்டுன்ற கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்று இப்போ நம்முடைய அரசு செயலாளர் அதற்கான அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களும் முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெற்றாங்க. நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.